அருமை தோழர்களே, பௌத்தம் இந்த மண்ணில் மறுமலர்ச்சி பெற வேண்டும், தழைத்தோங்க வேண்டும். அப்போதுதான் இங்கே பாகுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். இது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. இதை ஒரு மதமாக கருதி அவர் தழுவவில்லை. இஸ்லாத்தை தழுவினால் அதிலே கடவுள் தொடர்பான கோட்பாடுகள் உண்டு. கிறிஸ்தவத்தை தழுவினால் அதிலே கடவுள் தொடர்பான கோட்பாடுகள் உண்டு. பௌத்தத்திலே கடவுள் தொடர்பான கோட்பாடுகள் எதுவும் இல்லை. பௌத்தத்தை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேர்வு செய்தார் என்பது, கடவுள் நமக்கு விமோசனம் தருவார், விமுக்தி தருவார், விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையில் அல்ல. துன்பங்களில் இருந்து நமக்கு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையில் இருந்து அல்ல. பௌத்தம் சமத்துவத்தை இந்த மண்ணில் மலரச் செய்யும் என்கிற நம்பிக்கையில் தான். பௌத்தம் என்பதை பற்றி நாம் பெரிதாக குழப்பிக்கொள்ள தேவையில்லை. சுருக்கமாக சொல்ல போனால், அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற அந்த முகப்புரையில புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிற 3 கோட்பாடுகள் தான் பௌத்த கோட்பாடுகள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான். எது பௌத்தம் என்று கேட்டால், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இதுதான் பௌத்தம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே இதை தன்னை விமர்சிப்பவர்களுக்கு விடையாக பகிர்ந்தார். இந்த முழக்கங்கள் பிரெஞ்சு புரட்சியிலே ஒலித்த முழக்கங்கள். பிரெஞ்சு புரட்சியில் ஒலித்த முழக்கங்களை அம்பேத்கர் காப்பியடித்து முகப்புரைகளை பதிவு செய்திருக்கிறார் என்று பலரும் விமர்சித்த போது அவர் மிகுந்த பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு அவர்களுக்கு பதில் சொன்னார். சில நண்பர்கள் இப்படி நான் எங்கிருந்தோ காப்பி அடித்ததாக விமர்சிக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். நான் பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களாக இதை பார்க்கவில்லை. பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து நான் இருக்கிறார். அவருடைய போதனைகள் இதை. ஆகவே பௌத்தம் என்பது 5 பஞ்சசீலங்களை சொல்கிறது, அல்லது 8 உண்மைகளை சொல்லுகிறது, 10 கட்டளைகளை சொல்லுகிறது என்றெல்லாம் நாம் ஆழமாக படித்து உணர வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும், அதனுடைய கோர் கான்செப்ட், அடிப்படையான தத்துவம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான். சனாதனத்திற்கு மாற்று பௌத்தம். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர். சனாதனத்திற்கு மாற்று பௌத்தம். மனுஸ்மிருதிக்கு மாற்று கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அல்லது புத்தான் ஹிஸ் தம்மா. மனுஸ்மிருதிக்கு மாற்று புத்தான் ஹிஸ் தம்மா. மனுஸ்மிருதி என்பது வெறும் கோட்பாடாக மட்டுமல்ல, சட்டமாகவும் இருந்தது. ஆகவே அந்த சட்டத்திற்கு மாற்றுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அது கோட்பாடாக பார்க்கிற போது அதற்கு மாற்றுதான் புத்தான் ஹிஸ் தம்மா. அந்த காலத்தில் ஆரியம் என்ற ஒரு கோட்பாடு உயர்த்தி பேசப்பட்டது, அல்லது சனாதனம் உயர்த்தி பேசப்பட்டது. அதற்கு மாற்று தேவை என்கிற போதுதான் பௌத்தம் வளர்ந்தது. பிற்காலத்தில் அது ஆரியமாக அறியப்பட்டது, அதற்கு மாற்றுதான் திராவிடமாக அறியப்பட்டது. இப்போது அவர்கள் பசு தேசியம் என்று பேசுகிறார்கள். அதற்கு நாம் முன்வைக்கக்கூடிய மாற்று தேசியம் தான் எருமை தேசியம், பஃபலோ நேஷனலிசம். அவன் கவு நேஷனலிசம் என்று சொல்லுகிற போது அதற்கு ஆல்டர்னேட் பஃபலோ நேஷனலிசம். அவன் இந்து ராஷ்டிரம் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிற போது நாம் அதற்கு மாற்றாக பௌத்த ராஷ்டிரம் என்ற கருத்தை முன்வைக்கிறோம். இந்த மண்ணில் இந்து ராஷ்டிரம் அமைக்கப் போகிறோம் என்று சொன்னால் சனாதன ராஷ்டிரம் அமைக்கப் போகிறோம் என்றுதான். இதை ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன்.
ஏன் அம்பேத்கர் பௌத்தத்தை கையில் எடுத்தார் என்பதற்காக சொல்லுகிறேன். திராவிடம் என்பது தந்தை பெரியார் காலத்தில் பெரிதாக முழங்கப்பட்டது என்றாலும் கூட தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக இருந்த பண்டித அயோத்திதாசர் தான் திராவிடம் என்கிற சொல்லை முதலில் உயர்த்தி பிடித்தார். தமிழ் பௌத்தம் என்கிற கோட்பாட்டையும் முதலில் உயர்த்தி பிடித்தார். ஆகவே பௌத்தம் என்பது ஒரு மாற்றாக இருக்கிறது. ஆரியம் என்றால் திராவிடம், சனாதனம் என்றால் பௌத்தம், பசு என்றால் எருமை, இந்து ராஷ்டிரா என்றால் பௌத்த ராஷ்டிரா என்கிற இந்த மாற்று அரசியல் தான், இந்த மாற்று கோட்பாடு தான் இங்கே நீண்டகால யுத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த யுத்த களத்தில் நாம் எவ்வாறு பண்பாட்டு தளத்திலிருந்து பணியாற்றுவது என்பதுதான் இப்படிப்பட்ட அமைப்புகளின் பொறுப்பு, கடமை. வன்முறையை தூண்டுவதல்ல, சமூக நல்லிணக்கத்தை சிதைப்பதல்ல. யாரும் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த நம்பிக்கையும் பெற்றிருக்கலாம். கடவுள் நம்பிக்கை ஒருவனுக்கு உண்டு என்றால் அது அவனுக்கான சுதந்திரம் என்றால், கடவுளை நம்பாமல் இருப்பதும் அவனுக்கான உரிமை, அவனுக்கான சுதந்திரம். அதுவும் ஒரு பிலீஃப். அதைத்தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது. ஆகவே மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இந்த மண்ணில் நிலைத்திருக்கக்கூடிய பாகுபாடுகளை களைந்தெறிவதற்கு ஒரு மாற்று மருந்தாக, ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் என்று சொல்லுவதை போல ஒரு மாற்று மாமருந்தாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் கையாளப்பட்டதுதான் பௌத்தம். அந்த புரிதலோடு களமாடுவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.